அம்மாவின் தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். திருநாவுக்கரசு பெருமான் அருளிய தேவாரம் திருமுறையில் 2ஆம் பகுதி பார்த்து வரும். திருச்சிற்றம்பலம். நாவுக்கரையரே போற்றி போற்றி. அப்பர் பெருமான் 2வது பதிகம் பாடுறாரு. 2 பதிகம் பாடுறாரு திருச்சியரை பற்றி. அதில் 2ஆம் பதிகம் திருமுறையில் 577, திருக்குறுந்தொகை பெரிய புராணத்தில் 216. திருச்சிற்றம்பலம். நாவுக்கரையரே போற்றி போற்றி. பூரி யாவரும் புண்ணியம் பொய்க்கிடும், கூறியதாய் அறிவு கைகூடிடும், சீரியார் பயில் சேரையூர் செந்நெறி நாரி பகன்றான் நாமம் நவிலவே. சிறந்த நன்னெறியாளர் வாழ்கின்ற திருசேரையூர் உமையொரு பாகனாய் விளங்கும் செந்நெறியப்பரின் திருநாப்பேரை நவிலும் நிலையில் புண்ணியம் பூரித்து வளரும், அஞ்ஞானம் அடியோடு கெடும், ஞானம் கைகூடும், பயில் வாழ்கின்ற என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே மின்னும் வாசடை வேத விழுப்பொருள் சென்னலார் வயற்சேரையும் செந்நெறி மன்னும் ஜோதி நம் பால் வந்து வையகவே. நெஞ்சமே மின்னல் போல் விளங்குகின்ற நீண்ட சடைமுடியுடையவன் நான்மறையின் விழுப்பொருளானவர் இப்பிரான் சென்னல் வளப்பம் கொண்ட வயல்கள் சூழ்ந்த சேரையுள் வாழும் செந்நெறியானவர் இப்பிரானை கண்டு மயங்கி மகிழ்ந்திடும் நிலையில் அவர் நம்மை விட்டு நீங்காதிருப்பார். இதற்கு நீ என்ன மாதவம் செய்தனையே? பிறப்பும் மூப்பும் பெரும் பசிவான் பிணி இறப்பு நீங்கி இங்கு இன்பம் வந்து எய்திடும், சிறப்பர் சேரையூர் செந்நெறியான் கழல் மறப்பதின்றி மனதினில் வைக்கவே. திரு சேரை செந்நெறியப்பனின் சிறப்பான திருவடிகளை மறப்பின்றி மனதினுள் வைத்தால் பிறப்பு மூப்பு பெரும்பசி கொடிய பிணி இறப்பு ஆகியனை நீங்கி இம்மையிலும் நாம் இன்பம் பெறலாம். மாடு தேடி மயக்கினில் வீழ்ந்து நீர் ஓடியத்தும் பயனில்லை ஊமர்கால், சேடர்வாம் சேரை செந்நெறி மேவிய ஆடலாம் தன் அடியடை அணிந்து உய்மினே. ஊமர்கால் செல்வத்தை தேடி நிலையில்லாதனவற்றை நிலையென்று உணர்ந்து நீங்கள் ஓடியும் தேடியும் நிலைத்தும் சேர்த்து வைப்பதால் என்ன பயன்? உயர்ந்தோர் வாழ்கின்ற திருசேரை செந்நெறியில் மேவும் கூத்தபிரான் திருவடிகளை அடைந்து உய்யுங்கள். மாட்டை தேடி மகிழ்ந்து நீர் தும்முள்ளே நாட்டுப்புயையும் பேசிடும் நானிலர் என்றாவர் இவரே. எண்ணினாலும் எரியிற் கூற்றவன் துண்ணனும் தோன்றி துறக்கும் வழி கண்டேன், திண்ணன் சேரை திருசெந்நெறியுரை அன்னலார் அருளார் அஞ்சுவது எண்ணுக்கே. மனமே நாள்தோறும் எண்ணி எறியும் வேலுடைய காலன் திடீரென என் முன் தோன்றினால் அவனை புறம் தள்ளும் வழி ஒன்று கண்டேன். வலிமை உடையவரும் சேரையூர் செந்நெறி செல்வர் மேவும் தலைவராகிய இறைவன் உள்ளார். பின் எதற்கு அஞ்சுவது? தப்பி வானம் தரணிகம் பிக்கில் என் ஒப்பில் வேந்த ஒருக்குடன் சீரில் என் செப்ப மாஞ்சேற்றை செந்நெறி மேவிய அப்பனார் உள்ளார் அஞ்சுவது எண்ணுக்கே. வானம் முறை மாறி வறண்டு போனால் என்ன, பூவுலகம் நடுங்கினால் என்ன, ஒப்பில் வேண்டர் ஒன்று கூடி சீறி சினந்தால் என்ன, செப்பம் பொருந்திய செந்நிதியப்பன் சேரையில் நமக்கு துணையாயிருக்க அச்சம் என்ன? அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்சுவதும் வருவதில்லை போன்ற திருமுறை பாடல்களை ஓர்க்க. கற்றுக்கொள்வல வாயுல நாவுல இட்டு கொள்வன பூவுல நீருல கற்றை செஞ்சடையானுள்ளன் நாமுள்ளோம் எற்றுக்கோம் நாமனால் முனி உண்பதே என வரும் தனி திருக்குறுந்தொகையும் இதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். மண் பாதளம் புக்கும் மால் கடல் மூடி மற்றேழுலகும் விண்பால் திசை கெட்டு இரு சுடர் விழியும் அஞ்சே நெஞ்சே என்ற வாக்குடமும் ஒப்பிடலாம். வைத்த மாடும் மடந்தை நல்லார்களும் ஒத்த ஒவ்வாத உற்றார்களும் என் செய்வார், சித்தர் சேரை திருசெந்நெறியுரை அத்தர் தாமுலர் அஞ்சுவது எண்ணுக்கே. தேடி வைத்த செல்வமும் விரும்பிய நங்கை நல்லார்களும் ஒத்ததும் ஒவ்வாததும் பொருந்திய கற்றத்தார்க்கும் ஏனைய சுற்றத்தாருக்கும் பிறரும் என் செய்ய இயலும், நம்மையோ தீமையோ செய்ய முடியாது. சித்தர்கள் போற்றும் சேரையில் வாழும் செந்நெறி பெருமானை பிரான் துணை இருக்கும் போது போழோது யாம் எதற்கும் அஞ்ச வேண்டும்? குளங்கள் என் செய்வ குற்றங்கள் என் செய்வ துளங்கி நீ நின்று சோர்ந்திடல் நெஞ்சுமே. இலங்கு சேரையில் செந்நெறி மேவிய அலங்கனார் உள்ளார் அஞ்சுவது எண்ணுக்கே.
மனமே, நாம் பிறந்துள்ள குலங்கள் என் செய்யும், குற்றங்கள் என் செய்யும். மனமே, நீ அசைந்து சோர்வுறாதே. சிறப்புடன் திருசேரையில் கொன்றை மாலை அணிந்த செந்நெறியப்பர் என்ற இறைவன் உள்ளார். இவர் இருக்க நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? பழகினால் வரும் பண்டுள்ள சுற்றமும் விழவிடாவிடில் வேண்டிய எய்தனார் திகழ்கொள் சேரையூர் செந்நெறி மேவிய அழகனார் உள்ளர் அஞ்சுவது எண்ணுக்கே. பழகும் பழக்கத்தினால் வருகின்ற பழமையான சுற்றத்தாரும் இனி இவனால் நமக்கென்ன பயன் என ஒதுக்கி விடுவார்களாயின் கவலர்க்க திருசேரை உரையும் செந்நெறியாளர் உள்ளார். அப்பரமனின் துணையை விட நமக்கு வேறொரு துணை வேண்டுமோ? பொருந்தும் நீன்மலையை பிடித்து ஏந்தினான், வருந்துவோர் இன்றி மலரடி வாங்கினான், திருந்து சேரையில் செந்நெறி மேவி அங்கிருந்த சோதி என்பாருக்கு இடரில்லையே. நீண்ட நெடியதும் பறந்து விரிந்ததுமான கைலை மலையை பெயர்த்தெடுக்க முற்பட்ட ராவணனை அவன் வருந்துமாறு தன் கார் பெருவிரல் ஒன்றினால் ஊன்றிய பெருமான் சேரையில் செந்நெறி அப்பராக உள்ளார். அவரின் திருப்பெயரை உரைப்பாருக்கு இடர் என்றும் இல்லை. திருச்சிற்றம்பலம்.